தாலி கட்டாம ஒன்னா வாழ்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. அண்ட் இது வந்து சென்னையில வந்து மோஸ்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற இஷ்யூ வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சென்னையிலே இருக்கிற ஒரு பொண்ணு, ஆனா சென்னையில அவங்க அம்மா அப்பா கூட இல்லாம தனியா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பையனை வந்து பிடிச்சிருக்கு. அதனால அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்ல வரேன். சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கல கௌசிக் மாதிரி ஒரு டாக்டர் வந்து ஊடால வராரு. அந்த டாக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகுது. அது வந்து லவ்வா மாறுது. இப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து வீட்டுல வந்து தனியா இருக்கும்போது அந்த லிவிங் டுகெதர்ல ஒருத்தவர் இருக்காருன்னு சொன்னால, அவர் வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு நீ வெளில போய் தங்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லிவிங் டுகெதர்ல இருக்கிற ஒருத்தவரை வந்து வெளியில அந்த பொண்ணு வந்து தங்க சொல்றாங்க. ரெண்டாவதா ஒரு கௌசிக் வந்து உடல வந்தார்ல, அவரு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சரக்க வாங்கி கொடுத்து தூக்க மாத்திரையை கொடுத்து அந்த பொண்ணை வந்து மயக்கம் அடைய வைக்கிறாரு. ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு. அதனால அந்த பொண்ணு வந்து காலையில இறந்து போயிடுறாங்க. அண்ட் இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தவர் கூட லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க, அவரு வந்து வெளியில தங்கிட்டு அன்னைக்கு வந்து வீட்டுல வந்து பார்க்கும்போது வீடு திறந்துருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல ட்ரிங்க் பாட்டில்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அந்த பொண்ணு வந்து இறந்து போறாங்கன்றது வந்து தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் லிவிங் டுகெதர்ல வந்து இருந்திருக்காங்க. ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்குள்ள இருந்திருக்கு. கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேருமே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அண்ட் செகண்டா ஒரு டாக்டர் வந்து ஊடால வந்து அவங்க கிட்ட இருக்கிற 25 பவுன் நகையை வந்து எடுத்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த நியூஸை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு மைண்ட் செட் எப்படி மாறுது, ஒரு பையனுக்கு மைண்ட் செட் மாறி அந்த பொண்ணு பையனும் ரிலேஷன்ஷிப்குள்ள எப்படி வராங்க, ஆனா அவங்களுக்குள்ள எத்தனை பேர் வராங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சொசைட்டில இருக்கிற எல்லாருமே கவனமாவும் இருங்க. யாரு கூடயும் நம்பி வந்து எடுத்தோன்னா பழகாதீங்க. அவங்க எப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழகுங்க. ஏன் அப்படின்னா இந்த சொசைட்டில இப்ப இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் ஒருத்தர் நம்புறதே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிற இஷ்யூஸ் தான். ஸோ நான் டிகே லீகல் வியூ. தேங்க்யூ.